கடவுள் இந்த லேடிஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் கருணையை கம்மியாக காமிச்சிட்டாரா என்னன்னு தெரியலங்க. அவங்களுக்கு லீவும் கிடையாது, சமைச்சு அவங்களே சாப்பிட்ணுன்ற மாதிரியும் சில லேடிஸ்க்கு அமைஞ்சிருக்கு. என்றைக்குனா ஒரு நாள் நம்மளுக்கு யாருன்னா சமைச்சு போட மாட்டாங்களா, நம்ம ரெஸ்ட் எடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தோணும். அது கண்டிப்பாக எனக்கு தோணுங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம ஹோட்டலுக்கு போகணும், இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போகணும். இந்த கணவன்மார்கள் கொஞ்சம் சமையலை கற்றுருந்தாங்கன்னா நம்மளுக்கு தேவையான நேரத்தில் அவங்க கையிலேருந்து சாப்பாடு கிடைக்கிற லேடிஸ் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கங்க. ஆனால் என் கணவருக்கு சமைக்க வராது. எப்பயும் செய்கிற குழம்ப தவிர வேறு எதுனா வித்தியாசமாக செய்யுமா அப்படின்னு சொன்னான். அதனால் நான் இன்றைக்கி செய்யலான்னு நினச்சது மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனில் நான் 1/4 கிலோ மட்டனை குழம்புக்கும் 1/4 கிலோ மட்டனை கொஞ்சம் கறி பீசஸாக, எலும்பே இல்லாத பீசஸாக மட்டன் சுக்காக்கும் எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு மட்டன் சுக்கா எப்படி தாளிச்சு விட்டலான்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டை பேஸ்டாக்கி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்ட பிறகு மட்டனை தூக்கி அதில் போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மூடி ஒரு 6 விசில் இல்லை 7 விசில் மட்டன் நல்லா வேகணும், அதனால் விட்டுருங்க. விட்டுட்ட பிறகு ப்ரெஷர் இறங்கினதும் குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வானா வச்சு மிளகு, சீரகம், சோம்பு, நான் எப்பயுமே தனியாவை வறுத்து பொடி பண்ணி தனியாக வச்சுருப்பேன். அதனால் நான் எல்லாத்துக்குமே அதை தான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா தனியா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இதில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தனியா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் தனியா பொடி வச்சுருந்தாலோ இல்லை இந்த மாதிரி வறுத்து வச்சுருந்தாலோ அதை போட்டுக்கலாம். இல்லைனா இதுலேயே கொஞ்சம் தனியாவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. கிராம்பு அந்த சூட்டில் போட்டு நல்லா ஒரு 3-4 போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் பவுட்ராக்கி கொண்டு வந்துக்கோங்க. வானா வச்சு எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சலை போட்டுக்கோங்க. பிரிஞ்சலை செவந்த பிறகு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா செவக்க விடுங்க. செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நான் பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு கறிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த தொக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல அந்த மட்டனை அதில் அப்படியே தண்ணியோடு ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க பொடியை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா செவக்க அந்த தண்ணியோடு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே நல்லா வெந்து வந்திருக்கும் பார்த்திங்களா. அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் தூவி இறக்குனீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதை நல்லா சுட சுட சாதத்துக்கு இந்த தொக்கை போட்டு அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம பிரமாதமாக இருந்துச்சு.